ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் லெசனை பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். 7th ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 7th ஃபுல் லெசனையும் பார்த்துருக்கோம். இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் லெசனை பார்ப்போம். ஜீவன் கி சீக் அப்படின்னா வாழ்க்கையை கற்றுக்கொள்ளல். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குது. எறும்பு வந்து விடாமுயற்சிக்கு கற்றுக் கொடுக்குது, காகம் வந்து ஒற்றுமையை கற்றுக் கொடுக்குது. அப்படின்னு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்குதுன்றத எது என்னென்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுன்றத ஒரு பாடமாக இருக்குது, பார்க்கலாம். அதோட அர்த்தம் சப்தார்த்த அப்படின்னா வேர்டு மீனிங். வேர்டு சப்தனா வேர்டு, அர்த்தனா மீனிங், ரெண்டும் சேர்ந்து சப்தார்த்த அப்படின்னா வேர்டோட மீனிங். சூரஜ் அப்படின்னா சன்னு வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ சூரஜ் சன்னு வந்து நம்மளை அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. கரெக்டாக அந்த நேரம் தவறாமல் கரெக்டாக அந்த மணிக்கு சூரியன் உதிச்சிருதுன்றது மாதிரி நம்மளும் அந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குது. அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு. சூரியன். சவேரே அப்படின்னா மார்னிங், காலையில். அது ராத்துனா நைட்டு, இது காலையில். ஹவா அப்படின்னா விண்டு, காற்று. குஷி அப்படின்னா ஹேப்பினஸ், சந்தோஷம். சாந்த் அப்படின்னா நிலா. ஜக் அப்படின்னா வேர்ல்டு, உலகம். நயா அப்படின்னா புதிய, நியூ. உஜாலா அப்படின்னா லைட்டு, ஒளி. தாரே அப்படின்னா நட்சத்திரங்கள். தாரா அப்படின்னா நட்சத்திரம், தாரே அப்படின்னா நட்சத்திரங்கள், புளூரல் ஃபார்ம்ஸ். கீத் அப்படின்னா பாட்டு, சாங். மஸ்தி அப்படின்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது, மிக மகிழ்ச்சின்ற மாதிரி, ஆனந்தம், ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது, மிக மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி மஸ்தி. பேட்டு அப்படின்னா மரம். இது நம்ம ஏற்கனவே இருந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேட்டு, தின்னு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பேட்டு அப்படின்னா மரம், மரங்களின் வகைகள் கூட பார்த்துருக்கோம் நம்ம. தின் அப்படின்னா டே, நாள். மேகனத் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பு. மேகனத் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு, கடின உழைப்பு. ஜோலி அப்படின்னா பேக், பையி. நதி அப்படின்னா ரிவர், ஆறு, நதி. ஸ்வர் அப்படின்னா சவுண்டு, சத்தம். நம்ம ஸ்வர்னால் உயிரெழுத்துக்கள்னு பார்த்துருப்போம். இது சவுண்டுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சவுண்டு, சத்தம், அது வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சவுண்டு, வாய்ஸ் அப்படின்னு சத்தம். ஸ்வர் அப்படின்னு. ஜர்னா அப்படின்னா தென்றல். பலாயி அப்படின்னா நலன், வெல்ஃபேர், நலன். ஆஸ்மான் அப்படின்னா வானம். தர்த்தி அப்படின்னா பூமி. தீரஜ் அப்படின்னா பொறுமை, விவேகம் அப்படியும் வச்சுக்கலாம். பொறுமை, விவேகம்ன்றது தீரஜ். ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர், பூ. நம்ம ஃப்ளவர்ஸ் நேமும் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஃபூல்னா ஃப்ளவர்ஸ் நேம் நிறையா நேம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபூல் அப்படின்னா பூ. முஸ்கானா அப்படின்னா சிரித்தல். சாணான்னு வந்துருச்சு, காணா. முஸ்கானா அப்படின்னா சிரித்தல். கோயல் அப்படின்னா வானம்பாடி, குக்கு. விஸ் அப்படின்னா உலகம், வேர்ல்டு. அம்ராயி அப்படின்னா ட்ரீஸ், மேங்கோ, கார்டன் ஆஃப் த மேங்கோ ட்ரீஸ். ஆம்னா மேங்கோ நம்ம படிச்சிருப்போம். அது அம்ராயி அப்படின்னா மாந்தோப்பு, மாந்தோட்டம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஃபஸ்ட்டு லெசன்லேயும் இன்னும் ப்ளூரல்ஸ் ஃபார்ம் இருக்குது, ஆப்போசிட் இருக்குது, இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. இது எல்லாத்தையும் அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.